நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? இந்த கிளைமேட்டுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். நான் எப்ப அவரை புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்ப என்ன பிடிக்கும்? ஏங்க, நான் தான் சொன்னல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனாலதான் நான் தூங்கிட்டேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ணும்போது நீங்க எடுக்கவே இல்லை. சரி, அதை விடு. உனக்கு உடம்புக்கு என்னாச்சு? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. டாக்டர் சர்மா கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடு. வாங்கிட்டேங்க, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம இருங்க. உங்க டூர் எப்படி இருக்கு? என்னோட நினைப்பு பூரா ஊ மேலதாமா இருக்கு. நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு. இன்னொரு விஷயம், நான் போன் பண்ணா எடுத்து பேசு. உத்ரா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ரிஷி கிட்டயா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க குளிச்சிட்டீங்களா? தண்ணி சூடா இருக்குல்ல, நானும் குளிக்கணும். சூடாதான் இருக்கு. இப்ப வந்துடுறேன். இல்ல முடியாது. இந்த தொப்பி எனக்கு வேணும். மார்க்கெட்ல இன்னொன்னு வாங்கிக்கோங்கப்பா. அதெல்லாம் நீ வாங்கிக்க. எனக்கு இது வேணும். ப்ளீஸ் கொடுங்கப்பா. முடியாது, எனக்கு வேணும். என்னோடதுப்பா. என்னோடது. இல்ல குடு. ஒன் செகண்ட். இல்லம்மா. இது இப்ப உங்களுக்கும் இல்ல உனக்கும் இல்ல. ஏன்? இந்த கேப்ப நான் போட்டுக்கிறேன். அட என்னக்கா இவ்ளோ அழகா இருக்கீங்க. இருங்க உங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறேன். இல்ல சினு, வேண்டாம். இல்ல ஒரே ஒரு போட்டோக்கா ப்ளீஸ். சரிங்கக்கா. வாவ், நல்லா வந்திருக்குக்கா. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் வாங்க. அப்பா, நோட் பண்ணீங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல கால ஆரம்பிச்சிருச்சு. அக்காவோட ஸ்மைல் திரும்ப வந்துருச்சு. ஆனா அது இன்னும் அவ கண்ணு வரைக்கும் வந்து சேரலப்பா. அதெல்லாம் வந்துரும்பா, கண்டிப்பா வந்துரும். அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க தேவி அம்மா தரிசனத்துக்கு அப்புறம் எல்லாரும் வேண்டுதல் நிறைவேறனு. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட இந்த சின்ன வேண்டுதல் நிறைவேறாதா? கண்டிப்பா நிறைவேறிடும்பா. உன் அக்காவோட வாழ்க்கையில திரும்பவும் சந்தோஷம் வரணும். சரிவா, கிளம்பலாம். டிரைவர் நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. கோயிலுக்கு வரீங்களா? சீனு வா, ஏறு. நீ ஏறுமா, போலாம். என்னாச்சு? அந்த பொண்ணு இப்ப பார்த்தேன்னு நினைக்கிறேன் சித்தி. இனிமே அவளை பார்த்து என்ன பிரயோஜனம்? பக்கத்திலேயே இருக்கும்போது அவளை மிஸ் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிற. இப்ப பாத்துட்டேங்கறியா? சித்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு எனக்கு சொந்தமாக்க போறா. எனக்கு சொந்தமாக்க போறான்னா
கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருவா. அவ்வளவுதான். அவ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். இங்க வா, இங்க வா. அவளை அவ்வளோ காதலிக்கிறியா? என் உயிரை விட அதிகமா. எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. முதல் பார்வையிலேயே காதல் வரும்ன்ற விஷயத்தை நான் நம்பினதே கிடையாது ஜித்தி. ஆனா இப்போ இது காதல் தான் சித்தி. அவன் இல்லாம அவளோட அந்த சிரிப்புக்காக என்னால எதுவும் செய்ய முடியும். உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து அவ மடியில கொட்டணும் போல தோணுது. அவளுக்காக இந்த உலகத்தையே நான் எதிர்த்து நிப்பேன். சூப்பர் கண்ணா, இப்படிதான் இருக்கணும். சீக்கிரம் வா, இப்ப போலன்னா அக்கா அப்புறம் திட்டுவாங்க. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதித்யா எங்க போனா? இவ அடிக்கடி இப்படி எங்க தான் போறான்னு தெரியல. சரி வாங்க 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 வா வா. ஆம்.
அட அடிக்கடி இவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. பிரியாமா, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் தான், கல்யாணம் இல்ல. போங்கப்பா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ பட்டாபூச்சி மாதிரி 1 hourல மார்க்கெட்டை பயங்கரமா சுத்தி வந்துருவா. ஒரு வாட்டி போனா என்ன வாங்கணும்னு இவளுக்கு இவளே ஞாபகம் வச்சுக்க மாட்டா. சரி வாப்பா, வா வா, இந்த வர ப்ளீஸ் வாங்க. காலத்துக்கு அப்படிதான். சீக்கிரமா மோதிரத்தை போட்டு விடு. பிரியா பிரியா பிரியா, என்ன விஷயம்? வாங்க ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். இப்பவா? ஆ. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இங்க இருக்காங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத வாங்க. இங்கேயே சொல்ல, இல்லனா உள்ள போய் பேசலாம். இல்ல டிரைவ் போலாம். வா 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 வா. ஏய், இப்போவாது சொல்ல, என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அமர், முதல்ல நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நீ கோவப்பட மாட்டேன்னு. சரி, கோவப்பட மாட்டேன். டெல் மீ, என்ன விஷயம்? எப்படி சொல்றது? அமர், நான் உன்னை இல்ல இன்னொருத்தனை காதலிக்கிறேன். வாட்? என்ன சொன்ன? யார் அவன்? ப்ளீஸ், அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. அது 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 நீதான். பிரியா, என்ன விளையாட்டு இது? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி. பிரியா, என்னாச்சுமா? பிரியா, இவன் இங்க எப்படி? இவனை நான் ப்ளீஸ், இது கோயில்பா, இங்க யார் வேணா வரலாம். அந்த அயோக்கிய தவம் இருந்தாலும் அவன் பாவம் கழிய போறது இல்ல. அவனுக்கு நான் கேர்ஸ் கொடுத்திருக்கேன், அவனை நான் சபிச்சிருக்கேன். இவன் என் பொண்ணோட இதயத்தை சுக்குநூறு ஆக்கிட்டான். கல்யாண மண்டபத்துல அப்படியே அம்போடு விட்டுட்டு போயிட்டான். இவனுக்கு இந்த கோவில்ல மட்டும் இல்ல, எங்கேயுமே நிம்மதி கிடைக்க போறது இல்ல. சார், அம்மா பூஜை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. ஜெகதீஷ், நான் ஒருத்தருக்கு உதவி பண்ண போயிருக்கேன்னு சொல்லிடு. நீ போ. சரி.
வேலையை மட்டும் பாரு. இதுதானே நேத்து என்கிட்ட சொன்னேன். அவனை பார்த்தா உனக்கு 10 கோடி தெரியுதுல்ல? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அப்பா பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீ யாரை பார்த்து இங்க ஓடி வந்தியோ? நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கணும் அவன் கிட்ட. உன் கல்யாணம் தனிக்கு உன்னை விட்டு ஓடினாலும் அதுக்கு. இங்க பாரு, நீ உன் எல்லையை தாண்டுற. அப்ப நீ தாண்டு. என்கிட்ட மட்டும் பெருசா சண்டை போடுற. சன்னிதானத்திலே வச்சு அவனை ஒரு கை பார்க்க வேண்டியதானே? என்ன அம்மன் சன்னிதானத்துல மட்டும் உன் கோபம் எல்லாம் பறந்து போயிடுச்சோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அம்மன் சன்னிதானத்துல மட்டும் உன் கோபம் எல்லாம் பறந்து போயிடுச்சோ? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தா புரிஞ்சுக்கோ. உன்னால எவ்வளவு ஓட முடியுமோ ஓடு. ஆனா இவ என்னைக்கும் உன் கூட தான் இருப்பான், எப்பவுமே. ஆனா உனக்கு பின்னாடி நீ இருக்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்காக உங்க அப்பா ஊர் ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காரு. உனக்காக நீ போட மாட்டேங்கிறிய. குட் லக். அக்கா அக்கா உனக்காக உங்க அப்பா ஊர் ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காரு. உனக்காக நீ போட மாட்டேங்கிறிய. பிரியா, பிரியா கிளம்பு. மன்சாதேவி தரிசனத்தை பார்த்தது போதும். 7 ஜென்மத்துக்கு போதும். எந்த வாசல்ல பாவத்துக்கு இடம் இருக்கோ அங்க நாம போகவே கூடாது. இல்லப்பா, இல்ல. அப்பா சாரி, நான் அப்படி கோயில்ல இருந்து வந்திருக்க கூடாது. நாம தரிசனத்தை பார்க்காம போக கூடாதுப்பா. பட் வைமா? வை நாட் அப்பா? அப்பா பாவம் பண்ணது அவன், நம்ம இல்லையே. அவனுக்காக ஒண்ணும் நாம இங்க வரல. அப்புறம் எதுக்காக நம்ம இங்க இருந்து போகணும்? வாங்கப்பா. சார், பூஜைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க போல இருக்கு. உள்ள ரொம்ப கூட்டமா இருக்கு சார். நாங்க கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க ஜெகதீஷ் கூட போங்க, சீக்கிரமா தரிசனம் பண்ணலாம். இல்ல பரவாயில்ல. இல்ல சார், பரவாயில்ல. நாம ஒண்ணா டிராவல் பண்ணிருக்கோம். இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டோமா என்ன? ஜெகதீஷ் மேடம், இங்க வா. இவங்கள தரிசனத்துக்கு கூட்டிட்டு போ. சரிங்க, வாங்க. ஜெகதீஷ் இரு, கூட கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போ. அட நீயே போ. நீயும் தரிசனம் பண்ணல, நீயே கூட்டிட்டு போ. நீயும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். போலாமா? போங்க. வாங்க. வாங்க. தேங்க்யூ சித்தி. நீ லக்கி தான். ஓம் சக்தி. போ போ, வெளிய விடுங்க. அந்த பக்கம் செம கூட்டமா இருக்குல்ல? ஆமாண்ணே, ரொம்ப கூட்டம். தேங்க்ஸ்ண்ணா. எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேண்ணா. நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான். அதாவது இந்த அம்மனுக்கு.